பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். மனிதர்கள் எப்பொழுதும் குறைவுள்ளவர்கள் தான், ஆண்டவரோ நிறைவானவர். நம்முடைய ஆண்டவரிடத்தில் எந்த குறைவும் இல்லை. அவர் நிறைவுள்ளவராக இருந்தாலும் குறைவுள்ள நம்மை நேசித்து நம் மீது அன்பு வைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். தேவன் ஆபிரகாமை நேசித்தவர் இன்றைக்கும் அவருடைய சந்ததிகளை ஆசீர்வித்து வருவது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா? இத்தனை 1000 வருடங்கள் ஆகிவிட்டன, எத்தனை தலைமுறைகள் வந்து சென்று விட்டன. ஆனாலும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் இந்த நாள் மட்டும் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து வருவதை பார்க்கின்ற பொழுது அவருடைய அன்பு மிகவும் ஆழமாக நீளமாக உயரமாக இருக்கிறது. அதை விளங்கி கொள்ள முடியவில்லை. இதுக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நான் சில அறிவிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். வருகிற சனிக்கிழமை மார்த்தாண்டம் ஜங்ஷன், வெட்டுமணி ஜங்ஷன், அந்த பாலத்துக்கு கீழாக வெடிவச்சான் கோயில், அந்தோனியால் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். மார்த்தாண்டம் கூட்டத்துக்கு வருகிற ஜனங்களை முதலாவதாகவே அறிவிக்க விரும்புகிறேன். அங்கே குழப்பம் இருக்கும். நம்ம கூட்டம் நடத்துறதுக்கு லெஃப்ட் சைடில் போன உடனே நிறைய மக்களாக நிற்பார்கள். நீங்கள் அங்கே ஏமாந்து நம்ம கூட்டம் அங்கன்னு சொல்லி போயிடாதீங்க. நம்முடைய கூட்டம் உள்ளே வந்து வலது பக்கமாக படிகளில் ஏறி வந்தால்தான் நம்முடைய கூட்டம் மேலே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படி அல்லவே இல்லை. நம்முடைய கூட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே வாருங்கள். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வாசலில் போர்டெலாம் வைத்திருப்போம். இதையும் தாண்டி ஏமாற்றப்பட்டு நிறைய பேர் அங்கே போகிறாங்க என்பதை தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, புதிதாக நம்ம வாங்கியிருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸு, அந்த ஆம்பிளிஃபையருக்கு கரண்ட் சப்ளை நிறைய தேவைப்படுது. இப்போ இருக்கிற இடத்துல அப்படி இல்லை. என்றால் 40 வருடங்களுக்கு முன்பதாக அவைகளை போட்டிருக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு ஜெனரேட்டர் தேவைப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்த மக்களே, உங்களுடைய ஊரில் நடத்தப்படுகிற இந்த கூட்டத்திற்கு ஜெனரேட்டர் தேவை. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய முதியோர் இல்லத்தை கர்த்தர் கிருபையினாலே சிறப்பாக நடத்தி வருவதை அறிவீர்கள். அதில் நிறைய இடங்கள் இருக்கிறது. தினந்தோறும் ஜெபங்கள் நடந்து வருகிறது. உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அங்கே வைத்து பராமரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன். அங்கேயே தங்கி பணிபுரிவதற்கும் நல்ல குணம் படைத்த ஊழியத்துக்காய் அர்ப்பணித்த பிள்ளைகளும் நமக்கு தேவைப்படுறாங்க. நீங்களும் கூட என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாட்கள் வரும் என்றால் நீங்கள் தாராளமாக அங்கே தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு உணவளிக்கலாம் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் காம்பவுண்டு வால் கட்ட வேண்டும். ஃபேவர் பிளாக் ரோடு அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு போடணும். இதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அடியார் என்னை தனிமையில் சந்தித்து ஜெபிக்க விரும்புவர்களுக்காக காத்திருப்பேன். நாசிரே தேவனுடைய மாளிகைக்கு நீங்கள் வரலாம், என்னை சந்திக்கலாம், ஜெபித்து விட்டு செல்லலாம் என்று மகிழ்ச்சியோடு கூட அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம் முதல், ஆதியாகமம் 26:12 முதல். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
இது மிகவும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு வசனம். பெலிஸ்தியர்களுடைய கேராரூர் எனப்பட்ட ஒரு ஊரில், அந்நிய ஊரில் போய் தேவனுடைய பிள்ளையாகி ஈசாக்கு அவர் பிழைத்து வருகிறார். பஞ்சம் பிழைப்பதற்காக அவர் அங்கே சென்றிருக்கின்றார். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்க, எவ்வளோ அற்பமாக பார்த்துருப்பாங்க, என் பிழைக்கு வந்தவன் சொல்லி எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க என்றெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்பு நாங்கள் தங்கியிருக்க ஊராகிய ஆஸ்திரயத்தில் ஒருவர் உண்டு, எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு நல்ல மனுஷன், சந்தேகமே இல்லை. ஆனால் தண்ணி போட்டார்னா மோசமான மனுஷன் ஆயிடுவார். அப்போ அவர் உடனே சொல்லுவார், ஐயம் ஆசிரியத்து அப்படிம்பார். நான் ஆசிரியத்து, நீங்களெல்லாம் பஞ்சம் பிழைக்க வந்தவனடா, எங்கிருந்தோ வந்து இங்கே இருக்கீங்க, நான் ஆசிரியத்துக்காரன் அப்படின்னு சண்டை போடுவார். அதாவது வெளியூர்லேருந்து வந்து அற்பமானவர்கள், கேவலமானவர்கள் என்று அவருக்கு ஒரு எண்ணம், தவறான ஒரு எண்ணம். நீங்கள் படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக ரொம்ப தூர இடத்துல போய் தங்கியிருக்கலாம். முக்கியமாக சென்னையில், கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி இருக்கிறவங்களாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. எங்கே போய் நம்ம பிழைக்க போனாலும் அந்த ஊர் மக்கள் நம்மை கேவலமாய் பார்த்து, கேவலமாய் பேசி, அற்பமாக நாம் நடத்தப்படுவது வந்து வாடிக்கையான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை கேவலமாக நடத்தினார்கள், வாரினாலே அடித்தார்கள். சிறுவர் என்றும் முதியவர் என்றும் பெண்கள் என்றும் இரக்கம் காண்பிக்காதபடிக்கு இருந்தார்கள் என்றெல்லாம் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா. நம்ம கூட விட்டு பறந்து இன்னொரு கூட்டில் போயிருப்போம்னா, இன்னொரு ஊருக்கு போயிருப்போம்னா பிரச்சனை தான். உங்கள் வீட்டை விட்டுட்டு பறந்து இன்னொரு வீட்டில் போய் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகும்போது அங்கேயும் பிரச்சனை தான். பல சவால்கள் காத்திருக்கும். இப்படியாக ஈசாக்கு எனப்பட்ட மனிதனும் தன்னுடைய ஊரை விட்டுட்டு கேராரூருங்கிற ஊரில் போய் பிழைக்கிறார். அங்கே நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள். அந்த ஊர் ஜனங்கள் அவரை கேவலமாக பார்க்குறாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் எவ்ரி பிலீவர்ஸ் லைஃப். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் முதல் அத்தியாயம் என்பது இப்படித்தான் எழுதப்படும். நிறைய அவமானங்கள், நிறைய கவலைகள், அற்பமாக எண்ணப்படுகிற நேரங்கள், கேவலமாக பேசப்படுகிற நேரங்கள். இந்த உலகத்து மக்கள் கொடூரமானவர்கள். இந்த உலகத்து மக்கள் வந்து இரக்கம் காண்பிப்பவர்களே அல்ல. சில நாட்களுக்கு முன்னால் நாங்கள் ஃபேமிலியாக காரில் போகிறோம். அப்போது அது டவுனுக்குள்ளே போயிடுச்சு, நிறைய டிராஃபிக். அதில் போகும்போது திடீர்னு பார்த்தா 3 வாலிபர்கள் குடிச்சிட்டு வராங்க. ஒரு 30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே பைக்கில் 3 பேர் போகிறாங்க. அதில் 3ஆவதாக இருந்தவர் என்ன நினச்சான்னு தெரில, வண்டியை முந்தி போகும்போது டமால் கையை வச்சு ஒரு அடி அடித்தார். முகாந்திரமே கிடையாது. நாங்கள் அமைதியாக போயிட்டுருக்கோம். ரோட்டில் 100கணக்கில் கார் போயிட்டு இருக்குது. அந்த மனுஷனுக்கு என்ன கோவத்தில் வந்து டமான்னு குடிச்சிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு போனோம். இது என்ன உலகம்? சம்மந்தமே இல்லாதவரோட போகிறவங்களோட காரை அடிக்கிறதா? அது நியாயமாகுமா? அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்தது, இப்படிலாம் பொல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதத்திற்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் வாசித்தேன். இது ரொம்ப பாதித்தது, மறக்கவே முடியவில்லை. ஒரு சின்ன ஊர், அதில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அதில் ஒரு நபர் வந்து மாத்திரை வாங்கிட்டு போகிறாரு. அதில் 1000 ரூபா பேலன்ஸ் ஏதோ வந்துடுது, கொடுக்க முடியல அவரால். அதனால் அந்த கடை ஓனர் அடிக்கடி அவரை சத்தம் போடுறாரு. கடையில் வேலை ஒரு பையன் வாலிபன் பார்க்குறான், அவனும் சத்தம் போடுறான். ஒரு நாள் அந்த கடையில் வேலை பார்க்குற அந்த வாலிபன் காரில் புறப்பட்டு வரும்போது அந்த ஆள் 1000 ரூபா கடன் வாங்கின நபர் அப்போ தான் அவர் வீட்டு முன்னால் நிற்கிறாரு. அவருக்கு மனைவி ஒரு 50-55 வயசு இருக்கும். வாலிப பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, பொட்ட பிள்ளைங்க. அந்த கடன் கொடுத்த கடையில் இருந்து அந்த வாலிபன் காரில் வந்து இறங்கி அந்த கடனை கேட்குறாரு, 1000 ரூபாய்க்கு கேட்குறாரு. அவருக்கு ஏதோ சொல்கிறார், சண்டை வந்துடுது 2 பேருக்கு. உடனே அந்த வாலிபன் காரை எடுத்து வேகமாக அவர் மேலே மோதியதில் அந்த 55 நபர் மரித்து விட்டார். மனைவி 2 வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு 1000 ரூபாய்க்காக ஒரு மனிதனுடைய உயிரையே எடுத்து விட்டார்கள், கொண்டு விட்டார். அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்குள்ளே சென்றிருக்கும். இப்படியாக அநேக பொல்லாத மனிதர்கள் வாழுகிற ஒரு உலகத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஒருவேளை அபிமெலேக் ராஜா இல்லைன்னா அந்த பெலிஸ்தியர்கள், அந்த கேராரூர் மக்கள், பொல்லாத மக்கள், அவங்க மத்தியில் தான் ஈசாக்கு வாழ்ந்தார். தேள்கள் மத்தியிலும் பாம்புகள் மத்தியில் தான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும்.
ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்கள் மத்தியிலே நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொன்னார். இப்படியாய்த்தான் நாம் வாழ வேண்டும் பிரியத்துக்குரியவர்களை. இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில், பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே, வீட்டை விட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் வந்து வாழ்கிற, படிக்கிற நேரங்களில், வேலை பார்க்குற இடங்களில் கர்த்தர் தான் நமக்கு பாதுகாவல். வேற யாரும் நமக்கு பாதுகாவலாக இருக்க முடியாது. ஆண்டவர் தான் கண்மணி போல தன்னுடைய கரத்தின் நிழலினாலுமே மறைத்து வைத்து ஒளித்து வைத்து பாதுகாக்க முடியுமே அன்றி வேறு யாராலும் பாதுகாக்க முடியாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப அவமானங்களே ஈசாக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சந்தித்தது போல நீங்களும் நானும் கூட அநேக நேரங்களிலே பல அவமானங்களை சந்தித்து தான் வாழ வேண்டும். இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இப்படியாக ஈசாக்கு அந்த ஊரில் வாழ்ந்துட்டு அவர் வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, விதைக்கிறார். நல்லா அறிஞ்சு கொள்ள வேண்டும், விவசாயத்துக்குள்ளே ஈசாக்கு இறங்குறார். இஸ் ஜம்பிங் இன் டு த பிஸ்னஸ் கால் அக்ரிகல்ச்சர். நான் நினைக்கிறேன் இந்த ஊரில் எல்லாருமே விவசாயம் செய்கிறவங்களா ஒருவேளை இருந்திருக்க கூடும். அதனால தான் அவரும் இந்த விவசாயத்துக்குள்ளே வராரு. நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஈசாக்குக்கு இந்த விதைக்கிற காரியங்கள், அறுக்கிற காரியங்கள், விவசாயம் எதுவுமே தெரியாது. நியூ பிஸ்னஸ், டோட்டலி அ நியூ பிஸ்னஸ். புதிதான வந்திருக்குது தொழில். அவங்க அப்பா, அவங்க குடும்பம் எல்லாருமே ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தாங்க. ஆபிரகாம் ஐயா இருக்கட்டும், லோத் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள். யாக்கோபு ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் தான். தாவீது வந்து ஆடு மேய்க்கிறவராக தான் அவர் இருந்தார். ஆனால் இங்கே நான் காண்கிறோம், சம்பந்தமே இல்லாத இடத்துல, சம்பந்தம் இல்லாத மனிதர்கள் மத்தியிலே, சம்பந்தமே இல்லாத தொழிலே அவர் தள்ளப்படுகிறார். Forced into that business. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், நான் இந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த படிப்பில் போய் நான் சேர்ந்துட்டேன், என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. இடம் இல்லை, நீ தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊருக்கு போகணுன்னு நினச்சேன், நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். நான் இந்த வேலைக்கு போகணுன்னு நினச்சேன், இந்த வேலையில் கொண்டு சேர்த்துட்டாங்க. நான் வேலைக்கு போகணுன்னு நினச்சேன், என்னை பிஸ்னஸ் பண்ண வச்சுட்டாங்க. நிறைய பேர் எனக்கு பிடித்தம் இல்லாதது, தெரியாதெல்லாம் கொண்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அது வாஸ்தவம் தான். அதை நம்ம வாட் இஸ் டன் இஸ் கேனாட் பி அண்டன். நடந்தது நம்மளால மாற்ற முடியாது. இப்போ ஈசாக்குக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, மாற்ற முடியாது. முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் கேனாட் பி அண்டன். இதை மாற்ற முடியாது, இதுதான் படித்தாகணும், இதான் இந்த வேலை தான் செஞ்சாகணும். ரெண்டாவது, அதில் முழு பலத்தோடு நம்ம செயல்படணும். சரி, இனி பிஸ்னஸ்னால் நம்ம லைஃபு, சரி இந்த வேலை தான், இனி இந்த ஊர் தான், இந்த குடும்பம் தான், இதில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம போராடணும். இதைத்தான் நாம் படித்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு துணிஞ்சு விதைக்கிறாரு. எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், நானும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன். தெரியாத உனக்கு, உங்கள் அப்பா ஆட்டு மேய்க்கிறவர் இல்லையா? ஓகே, அதை பற்றி என்ன இருக்குது? ஒரு ஆண்டவரை துணையாக கொண்டு, ஆண்டவருடைய கையை பிடித்து கொண்டு அவர் நிலத்தில் கால் பதிக்கிறாரு, உள்றாரு, அந்த நிலத்தில் தண்ணி பாய்க்கிறாரு. கடைசியில் அவர் வந்து அந்த செடிகளை விதைக்கின்றார், விவசாயம் செய்கின்றார். ஆண்டவரை துணையாக கொண்டு சம்பந்தமில்லாத அந்த இடத்துல மிகுந்த விருப்பத்தோடு ஆசையோடு கூட செய்கிறார். உன் கைக்கு செய்யும்படியாக நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய் என்ற வார்த்தை சொல்கிறது. என்ன செஞ்சாலும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் நம்ம செய்யணும். நமக்கு பிடித்தமாக இருக்கா இல்லைங்கிறதுலாம் மேட்டரே இல்லை. கண்டிப்பாக நம்ம அதை முழு பலத்தோடு செய்யணும். இப்போ இந்த ஓல்டேஜ் ஹோமில் நடத்துகிறோம், உங்களுக்கு தெரியும், முதியோர் இல்லம், மடைக்கலான் குருவி முதியோர் ஒரு ஐயா வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு காலையில் இட்லி தான் வேணும், நைட்டு இட்லி தான் வேணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். காலைல இட்லியும் வேணும், நைட்டு இட்லியாக வரும். பாருங்கள், பொங்கல் போட்டாங்க, நான் எடுத்து கொட்டிட்டேன். எனக்கு உப்புமா வச்சாங்க, நான் எடுத்து கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காலையிலையும் நைட்டும் வெறும் இட்லி தான் சாப்பிடணும், பிடிக்காதுன்னு நான் சாப்பிட மாட்டேன், கொட்டிடுவேன். 70 வயது ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு பக்குவமற்ற தன்மையை நான் பார்த்த பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன், அதிர்ச்சி அடைந்தேன். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காலடி எடுத்து வச்சவனை ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம், உனக்கு என்ன சாப்பாடு வச்சாலும் நீ சாப்பிடணும். அது வரைக்கும் நைட்டு பரோட்டா கறி மட்டும் தான் சாப்பிடுவேன், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு இட்லி வச்சா சாப்பிடு, தோசை வச்சா சாப்பிடு, பூரி வச்சா சாப்பிடு, சப்பாத்தி வச்சா சாப்பிடு, இல்லைன்னா தக்காளி சாதம் வச்சா சாப்பிடு, லைம் ரைஸ் எலுமிச்சை சாதம் வச்சா சாப்பிடு, வெறும் வெங்காயம் கஞ்சி கொடுத்தா அதையும் நீ சாப்பிடு. இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதல் பாடம். பிரியத்துக்குரியவர்களே, பக்குவமற்ற மனிதர்களோ இதுதான் எனக்கு வேணும் அடம் பிடிக்கிறாங்க. எது வச்சாலும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன்.
இதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கு இந்த வேலையில் சந்தோஷமாக இறங்கின மாதிரி நாமும் இறங்கணும். அடுத்து இருந்திருக்கிறது பாருங்கள், இவர் இவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த புது பிஸ்னஸ்குள்ளே வந்த உடனே எல்லாரும் மத்தியிலையும் என் மகன் வெறுக்கப்படுறான், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான், அவனை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த அந்நிய மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைத்து 100 மடங்கு அறுக்கும்படியாக செய்தார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். வாட் இஸ் sown is reaped 100-fold. பைபிளில் வேறு எந்த இடத்திலும் ஒரு வார்த்தை இப்படி இல்லை. 1000 ரூபாய்க்கு ஒரு விதைச்சிருப்பாருன்னா 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு விதைச்சிருப்பாருன்னா 1 கோடி ரூபாயை ஆண்டவர் கொடுத்தார். என்ன ஒரு அருமையான தேவன்! ஆண்டுடைய அன்பு என்னே அன்பு! கற்பனைக்கும் எட்ட முடியவில்லை, நினைத்தும் பார்க்க முடியவில்லை, கிரகிக்க முடியவில்லை. ஆண்டவர் தன் பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்கள். அவர் விதைத்ததை 100 மடங்கு நம்முடைய ஆண்டவர் அறுக்க செய்தாரா. வர வர அவர் விருத்தி அடைந்து பலத்தவனானாரா. ஈசாக் அந்நிய இடத்துல இருக்காரு, எல்லாரும் அந்நிய மக்கள், அவங்க விதைச்சு பார்க்குறாங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, கொஞ்சோல கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்காம போயிடுது, இல்லைன்னா காஞ்சி போயிடுது, விளைச்சலே இல்லை. ஆனால் அதே இடத்துல வெளியூர்லேருந்து வந்திருக்கிற ஈசாக்கு விதைக்கிறாரு, 100 மடங்கு அறுக்கிறாரு. பெருகிட்டே போகுது, விளைச்சல் பெருகிட்டே போகுது, வருமானம் பெருகிட்டே போகுது, வேலைக்காரங்க பெருகிட்டே போறாங்க, வீடு பெருகிட்டே போகுது. வர வர அவர் பலத்தவனானார். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஐசக்ஸ் மைட் ஆர் ஐசக்ஸ் டேலண்ட், பட் பை ஹிஸ் கிரேஸ். ஈசாக்கு பெரிய ஜாம்பவான் இந்த விவசாயத்தில்ங்கிறதுனால இந்த மாதிரிலாம் 100 மடங்கு லாபம் கிடைக்கல. ஈசாக்கு இஸ் குட் ஃபார் நத்திங், ஒன்றும் தெரியாது இந்த பிஸ்னஸை பற்றி. ஆண்டோடைய கிருபை தான் அவரை 100 மடங்கு பெருக வைத்து. நமக்கு டேலண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. இந்த உலகத்து மக்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு, நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சம்பந்தமே இல்லாத இடத்துல, சம்பந்தமே இல்லாத மக்கள் மத்தியில், பொல்லாதவரின் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துகின்றார். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன். எனக்கு ரொம்ப நேரம் இந்த மெசேஜை கொடுக்கணும்னு சொன்னோன்னே எனக்கு நிறைய சிந்தனைகள்லாம் வந்தது. அது எப்படி என்று சொல்லி சிந்தனைகள்லாம் வந்தது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கும்போது தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், கண்ணாபின்னு ஆசீர்வதிக்க. அப்போ நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க, எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? காலையிலே எஜமான் போகிறாரு, 6 மணிக்கு வேலைக்கு நிறைய பேரை நின்னோன்னு கூப்பிட்டு வர்றார், 9 மணிக்கு போகிறார், 12 மணிக்கு போகிறார், மதியம் 2 மணிக்கு போகிறார், 3 மணிக்கு 5 மணிக்கு சாயந்தரம் போகிறார். அப்பவும் சில ஆட்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, உங்களை கூப்பிட்டு வந்துடுறாரு. 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருது. 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கு கூட ஒரே சேலரி, முதல்ல 6 மணிக்கு வந்தவங்களுக்கும் ஒரே சேலரி. அப்போது இந்த முதல்ல வந்தவங்க ஃபைட் பண்ணுறாங்க, எப்படி கொடுக்கலாம், இது எப்படி எங்களுக்கு ஈக்குவலாக வைக்கலாம், நாங்கள்லாம் முதலே வந்துட்டோமே, நாங்கள்லாம் சூரிய வெளிச்சத்தில் உமக்கா கஷ்டப்பட்டோமே, எப்படி கொடுக்கலாம், எங்களையும் அவங்களையும் இங்கே எப்படி ஈக்குவலாக வைக்கலாம், அவங்க கடைசியில் தானே வந்தாங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பா, உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுத்தேனா இல்லையா? அது எஜமானன் சொல்கிறாரு, நீ இவ்வளோ கூலி தருவேன்னு சொன்னேன், கொடுத்துட்டேன். இவனுக்கு கொடுக்குறது கொடுக்காது ஏன் இஷ்டம், நான் தயாரானா இருக்கு, நீ ஏன் வன்கண்ணானா இருக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்டாராம். இந்த உலகத்தில் உடனே குரல் கொடுக்குறாங்க, இவனுக்கு எப்படி கொடுக்கலாம், இவனுக்கு எப்படி இவ்வளோ கிடைக்கலாம், இது எப்படி, இது நியாயம், அது அப்படி நியாயம், இது எப்படி தப்பு, அப்படி இப்படி நிறைய பேர் இன்னைக்கு உடனே குரல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரிப்படாது, இதெல்லாம் நியாயம் கிடையாதுன்னு நிறைய சண்டைக்கு வராங்க. பொது சொத்து இப்படி பிரிக்கப்படுகிற பொழுது குரல் கொடுக்குறாங்க, ஓகே இது நியாயம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவராக இருக்கிறார். இந்த பூமியில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் தாம் பிள்ளைகளை அவர் எக்கச்சக்கமாக ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறாரு. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கவர்மெண்ட் டிவி கொடுத்துச்சு, நான் சொல்லுறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். அப்போ நானும் என் சகோதரியும் போய் டிவி வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பின்னால் வந்தவர் பயங்கரமாக திட்டுறாரு, இவனுக்கெல்லாம் எதுக்கு டிவி, அவர் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கிறோம், ஸ்கூலில் தானே வேலை பார்க்குறோம், அப்போ 1750 ரூபா சம்பளம், இவனுக்கெல்லாம் எதுக்கு டிவின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டு திட்டினார். நான் திரும்பி பார்த்தோன்னே குடிஞ்சிக்கிட்டார். பிரியத்துக்குரியவர்கள், இந்த உலகத்தில் உடனே மக்கள் அதை எப்படி கொடுக்கலாம், அவனுக்கு அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி உடனே கொஸ்டின் பண்ணுறாங்க. காரணம் அது பொது சொத்து, கவர்மெண்ட் கொடுக்கறது, அதில் பாகுபாடுகள் இருக்க முடியாது. ஆனால் தேவாதி தேவன் இந்த பூமியில் தாம் பிள்ளைகளை எக்கச்சக்கமாக வைத்தும் போது யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஆண்டவரை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. எனக்கு விருப்பம் இவனுக்கு மேலே இறுக்கமாக இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம், இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், இதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. என் ஆசீர்வாதத்தை என் பிள்ளைக்கு கொடுக்குறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்?
உங்களுக்கு புரியுதா? தேவன் உங்களை உயர்த்து நினைச்சு உயர்த்துட்டாருன்னா ஒருத்தனும் கொஸ்டின் பண்ண முடியாது. எப்படி இவங்களுக்கு இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த என் பிள்ளை, இது நான் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன், என் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், நீ உனக்கு என்னப்பா? இதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் நான் தியானிக்கிற பொழுது என்னோடு பேசினார். ஈசாக்குக்கு 100 மடங்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு, கொடுத்தாரு. அதை யாரும் தடுக்க முடியல. அது எப்படி கொஸ்டின் பண்ண முடியல? எப்படி பண்ண முடியும்? அது அவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுத்தாரு. ஆண்டவர் தான் சொத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஈசாக்குடைய பரம தகப்பன், பரம அப்பாவுடைய சொத்து அவர் எடுத்து கொடுக்குறார். இதுதாங்க நம்முடைய அப்பாவுடைய அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு. இந்த பூமியில எங்க போனாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்களை எவ்வளவு யாரும் பகைச்சாலும் சரி, அவர் 100 மடங்கு உங்களை உயர்த்தி விட்டுருவாரு. நோபடி கேன் கொஸ்டின் தட். அதை யாரும் கேட்கவே முடியாது, யாரும் எப்படின்னு சொல்லவே முடியாது. இதைத்தான் இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சித்துக்குரியவர்களே, அந்த ஊர்லயே அற்பமா எண்ணப்பட்ட அந்த ஊர்லயே அவர் வர வர பலத்தவனானார். காரணம், சொத்துக்கள் பெருகிட்டே 100 மடங்கு பெருகிட்டே போகுது, வேலைக்காரங்க பெருகிட்டே போறாங்க, ஆட்டு மந்தைகள் பெருகிட்டே போகுது, வீடுகள் பெருகிட்டே போகுது, எல்லைகள் பெரிதாகிட்டே போகுது. ஒருவரும் நெருங்க கூட முடியவில்லை. அந்த இடத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஆதியாகமம் 26:14 முதல். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினாலே பெலிஸ்தரின் மேல் பொறாமை கொண்டு 16 பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலாம் மிகவும் பலத்தவனாய் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மக்கள்லாம் பொறாமப்படுறாங்க. நான் சொன்னேன், உலக மக்களுக்கு பொறாமை ரொம்ப ஜாஸ்தி. இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்கலாம், இவன் மட்டும் எப்படி 100 மடங்கு இவனுக்கு லாபம் கிடைக்கலாம், ஆய் போய் ஆன பூனை அப்படிம்பாங்க. மக்களே அப்படிதான் குரல் கொடுத்துருவாங்க உடனே. எப்படி இவன் இப்படி பலத்தவன் ஆயிட்டான், இவனுக்கு ஏன் இவ்வளோ ஆடுகள், இவனுக்கு ஏன் மந்தைகள்? நீ ஜோம்னு உனக்கும் அண்டு தரப்போறாரு. நீ முழங்கால ஒன்று உனக்கும் கிடைக்க போகுது. ஆனால் மக்களுக்கு அந்த லாஜிக்லாம் தெரியாது. எப்படி இவனுக்கு மாத்திரம் கிடைக்கலாம், எப்படி இவன் மாத்திரம் பணக்காரன் ஆகலாம், எப்படி இவனுக்கு மாத்திரம் இவ்வளோ சொத்துக்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் குரல் கொடுப்பாங்க. இங்கே எல்லாரும் பொறாமப்பட்டு பல்ல கடிச்சு நீங்க இருக்காத ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்களாம். அந்நியர்கள் எல்லாரும் பொறாமைப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் ஈசாக்கை வைத்திருந்தார். நீங்கள் மெய்யாகவே ஆண்டவரோடு கூட இருப்பீர்கள் என்றால், மெய்யாகவே கர்த்தர் உண்மையான ஊழியக்காரனாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், எங்கே நீங்கள் போனாலும் சரி, உங்க பக்கத்தில் இருக்கவங்களை உங்களை பொறாமைப்படுகின்ற அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்துவார். இதில் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன். எல்லாரும் பொறாமைப்படுகிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். உங்களை ஆசீர்வாதத்தை நீங்க நல்ல ஆசீர்வாதமா வந்துட்டீங்க, நல்லா வளர்ந்துட்டீங்கிற அடையாளமே பொறாமை தான், மக்களுடைய பொறாமை தான். அங்கங்கே உங்களை கேவலமாக பேசுகிறாங்கனாலே நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை எல்லாரும் பகைக்கிறாங்க, உங்களை கேவலமாக பேசுகிறாங்க, இது எப்படி அது அப்படின்னு சொல்கிறாங்கனாலே நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். யாரும் உங்களை குறித்து ஒன்றும் பேசவே இல்லைன்னா நீங்கள் வளரவே இல்லை. இதுதான் அளவுகோல், யாட்ஸ்டிக். உங்களை எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்க. ஒருத்தரும் கேவலமாக பேசலை அப்படின்னா நீங்கள் வளரலை. இங்கே ஈசாக்கு எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க, பொறாமைப்படுறாங்க, துரத்தி விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவருக்கு வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்கப்பா. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ராஜா. 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தர வல்லமை படைத்தது. என்ன பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பொல்லாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர் மத்தியில கர்த்தாவே தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவதே உங்களுடைய சித்தமாக இருக்கிறது. நன்றி. இந்த உலகத்து மக்கள் எவ்வளவுக்கு அதிகமாக கேவலமாக பேசுகிறாங்களோ அந்த பிள்ளைக்கு அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துவீங்க. அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அந்த வியாதிப்பட்ட இடங்களை தொட்டு நீர் சுகப்படுத்துவீரா. என்ன வியாதியாக இருந்தால் என்ன, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தால் என்ன, டாக்டர்ஸால கைவிடப்பட்டிருந்தால் என்ன, தகப்பென நீங்கள் ஒரு நிமிடத்தில் இந்த வியாதிகளை நீக்குவதற்கு போதுமானவர். சர்வ வல்லமுடைய தேவனே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுடைய வல்லமை, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, சிலுவையின் வல்லமை, கல்வாரி சிலுவையின் வல்லமை, சாபங்களை உடைக்கிற முறிக்கிற வல்லமை, ஏசப்பாவுடைய வல்லமை இப்பொழுதே வியாதிப்பட்ட இடங்களுக்குள்ளே புகுந்து போவதாக. புதிய பலனை கொடுப்பீராக, புதிய கிருபையை கொடுப்பீராக, புதிய இரக்கத்தை கொடுப்பீராக.
இயேசுவின் நாமத்தினால இருள் நீங்கட்டும், மரண இருள் நீங்கட்டும், ஆறாத புண்கள் ஆறட்டும், கட்டிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எப்படியாவது சுகத்தை தார், எப்படியாவது பலத்தை தார், கிருபையாய் இறங்கும். விபத்தை சந்தித்திருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் அந்த அவயங்கள் பழையபடி பலனடைய உதவிச்சு. நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சியை தார். கண் தெரியாது, காது கேட்காதுன்னு அதை மாற்றுங்க. கண்ணை உண்டாக்கிய தேவன், காதை உண்டாக்கிய தேவன் அப்படியே இந்த கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்கப்பா, அப்படி இறக்கத்துக்குள்ளே ஒழித்து வைங்க. தேவ பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதியே வேண்டாம், ஹாஸ்பிட்டலே வேண்டாம், மருத்துவ செலவுகளே வேண்டாம் ஐயா. நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் தான் தாங்கணும், நீங்கள் தான் வழிநடத்தணும்ப்பா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளும் நீங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரே, பணம் இல்லாதபடி, வருமானம் இல்லாதபடி, வேலை இல்லாதபடி, பிஸ்னஸ் இழந்து போனவர்கள், படித்து பல வருடங்களாகி வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, 50 வயதாகியும் 40 வயதாகியும் 55 வயதாகியும் வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். எப்படியாவது மனம் இறங்கி அவர்களுக்கு வேலையை தாரும், அவர்களுக்கு சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், அப்படியே கண்ணீரை துடைத்தருளும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் அப்பா. வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் கொடுப்பது போல வருமானம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் வருமானத்தை உண்டாக்கி தாரும். பணம் எல்லாம் வட்டிக்கே போயிருதுன்னா அந்த வட்டி கடன்லேருந்து விடுதலை தாரும். கடனே ஒரு சாபம், அந்த சாபமே வேண்டாயா. பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஒரே சண்டை சச்சரவு கசப்புன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை இன்பகரமாய் மாற்றி தாரும். சமாதானக்காரன் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். ஒரு அடி நிலத்துக்காக அடித்து கொள்ளுகிற தகப்பனே, வெட்ட போகிற சகோதரர்களுக்குள்ளே சமாதானத்தை தாரும். வழக்குகளிலிருந்து விடுதலை தாரும். அம்மாட்ட பேசாமல் இருக்கிற பிள்ளைகள், சண்டை போடுற பிள்ளைங்க, நண்பர்களுக்காக, மொபைல் ஃபோனுக்காக, பைக்குக்காக சண்டை போடுற பிள்ளைகளுக்கெல்லாம் புத்தியை தாரும். வீட்டை விட்டு ஓடி விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். பைக்கில் போய் முட்டி விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் வந்து விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். முதியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். அமைதி சமானம் உண்டாகட்டும். நீண்ட காலமாய் திருமணமாகாதபடி, குழந்தைகள் இல்லாதபடி இருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யும். எங்கள் தாய் திருநாளாக இந்தியாவிற்காய், தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம். அநேக மதத்தவர்களும் மொழி பேசுகிறவர்களும் உண்டு. எல்லோரையும் ஆசீர்வதியும். நடக்க இருக்கிற எலெக்ஷனில் நம்முடைய நாம மகிமைப்படட்டும். சித்தமானவர்களை கொண்டு வாரும். நம்முடைய வல்லமையை மேற்பட்ட வல்லமை என்று உலகம் புரிந்து கொள்ளட்டும். அனைத்து ஊழியக்காரர்கள், சர்ச்சஸ், பாஸ்டர்ஸ், விசுவாச பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபிக்கிற, தாங்குகிற பிள்ளைகள் உண்டு. அடைக்கலான் குருவி இல்லத்தை நேசிப்பவர்கள் உண்டு. அங்கே தங்குவதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வாரும். காம்பவுண்டு வால் கட்ட, பேவர் பிளாக் ரோடு போட தலைமைக்கு உதவி செய்யுங்க. அப்படியே ஆண்டவரே, அங்கே வேலை பார்ப்பதற்கு நல்ல பிள்ளைகளை கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. என்றென்றும் இயேசுவின் கரத்தினா அன்றன்று தேவையை பெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவின் கரத்தினா அன்றன்று தேவையை பெற்றிடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி. தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன்
விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா. ஹல்லேலூயா.